பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்க கூட பேசுறாரா? இந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை ஆறுதல்படுத்தின அந்த வார்த்தை, உங்களை பலப்படுத்தின அந்த வார்த்தை மற்றவர்களையும் பலப்படுத்தணும் இல்லையா? ஆறுதல் படுத்தணும் இல்லையா? அநேகருக்கு இந்த ஊழியத்தை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்க, இப்ப நம்ம ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஆண்டவராகிய இயேசுவை நியாயம் விசாரிக்கும்படி பிலாத்து என்கிற தேசாதிபதியிலே கொண்டு வராங்க. அவர்கள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை இயேசு மேல அவர்கள் வைக்கிறார்கள். அப்போது பிலாத்து இயேசுவை பார்த்து, உங்கள் மேல இத்தனை குற்றச்சாட்டுகளை இவர்கள் வைக்கிறார்களே, இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இயேசு அமைதியாக மௌனமாக அவர்களுக்கு எந்த மாறுத்துறவும் சொல்லவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரே ஒரு வார்த்தை நம்மளை யாருன்னா குற்றப்படுத்தி சொல்லிட்டா, பொய்யா சொல்லிட்டா, அப்படியே ரத்தம் கொதிக்கும். போய் அவங்கள கேட்டு, அவங்கள சண்டை போட்டு, அவங்க கிட்ட அந்த காரியத்துக்காக வழக்காடல்னா சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு உண்மையா இருக்குன்னு தெரியும். ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, என் வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. யாராவது என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டா எப்படியாவது அதுக்கு 2 மடங்கா பதில் கொடுத்தணும்னு எனக்கு துடிக்கும் ஆரம்ப நாட்களில். ஆனால் ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் என்னை நொறுக்கி உடைத்து உருமாற்றி அவர் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்பொழுதும் செய்யாத தவற சொல்லக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க, குற்றப்படுத்துறவங்க இருக்கிறாங்க, உண்மையே இல்லாம புறம் பேசுறவங்க இருக்கிறாங்க, பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. நமக்கு தெரியும். ஆனால் யாரிடத்திலும் எந்த மாறுதலும் சொல்வதில்லை. ஒருவேளை நீங்கள் செய்த தப்பை ஒருவேளை ஒரு மனிதன் உங்களிடத்து சொன்னால் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஒப்புருவாங்கல்ல, தேவனுக்கு தெரியும். ஆனால் நீங்க செய்யாத ஒரு குற்றத்தை, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தவறான காரியத்தை உங்கள் மேல சொல்றாங்களா, அபாண்டமா பேசுறாங்களா, உங்களை பார்த்தா வெறுக்கிறாங்களா, உங்களை பார்த்த உடனே ஒரு எரிச்சல் உங்களுக்கு உண்டாவதா, உங்களை குற்றப்படுத்துறாங்களா, உங்க மேல ஒரு பொறாமையோடு நியாயமாய் பழி போடுறாங்களா, காது கொடுத்து கூட கேட்காதீங்க. இத்தனை காரியங்களை உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு மனிதனால உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? இல்லை என்றால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா? இல்லை உங்களை நியாயம் தீர்க்க முடியுமா? இது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். ஆண்டவர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் எதுக்கும் பதில் சொல்றது கிடையாது. சொல்றியா சொல்லிக்கோ, பேசுறியா பேசிக்கோ, வரியா வா, வரலையா ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாள் உனக்குரிய நியாயத்திருப்பம் உண்டு, எனக்குரிய நியாயத்திருப்பம் உண்டு. அப்போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு உண்மை வழி வரும். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்க வேலை செய்யற இடத்துல காரணமே இல்லாம உங்களை குற்றப்படுத்துறாங்களா? உங்கள் குடும்பத்துல காரணம் இல்லாமல் உங்க மேல அபாண்டமா பழி போடுறாங்களா? உங்க நெருங்கி நிற்கிறவர்கள் தேவையில்லாத குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்களா? அன்பு ஊழியக்காரர்களை, உங்கள் சபையில் இருக்கிறவங்க உங்களை தப்பா பேசுறாங்களா? சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நான் ஆண்டவருக்காக இப்படி ஓடன பாஸ்டர், என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் செய்யவே இல்லைன்னு தவிர அபாண்டமா சொல்லிட்டாங்க. கவலையே படாதீங்க. அமைதியா இயேசுவை போல போங்க. அவருடைய அடிசுவடுகளை பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் அச்சு அடையாளங்களை என் மேல பொறுத்திருக்கிறேன். சொல்றவங்க சொல்லட்டும், குற்றப்படுத்துறவங்க குற்றப்படுத்தட்டும், உங்க மேல எரிச்சலா இருக்கிறவங்க எரிச்சலா இருக்கட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நியாயம் செய்கிற நியாயாதிபதி சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நீங்கள் யாருக்கும் மறுத்துறவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசம்பா. எந்த வீணான காரியங்களுக்கு மாறுத்தரம் சொல்லாதபடிக்கு மௌனமாய் என் தேவ சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நியாயம் செய்கிறவர் நியாயம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.